தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम मूर्ति एल्लाम वाळी एंगल मोनगुरु वाळी अरुள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே। ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः। ஹரி ஓம். அனைத்து சாய் டிவியினுடைய நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்கட்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய ஸ்ரீமத் பகவத்கீதா உரையை ஆரம்பிக்கின்றேன். 3வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை முறையாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதல்ல நியத்தம் குரு கர்மத்துவம் கர்ம ஜாயோஹ்ய கர்மணஹா அப்படின்னு சொன்னார் இல்லையா? 8வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்தது இந்த தலைப்பு. ஒருவன் கர்மம் செய்யாமல் இருந்தால் என்றால் அவனுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தை கூட பேண முடியாதுன்னு சொல்லி ஆரம்பித்தார். இந்த அத்தியாயமானது மிகவும் முக்கியமான அத்தியாயம். அதாவது அடுத்த அத்தியாயமும் கர்மத்தை பற்றி பேசுகின்றதாக இருந்தாலும் கூட இந்த அத்தியாயம் கர்மத்தினுடைய சுபாவங்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறது. ஒரு மனிதனாக பிறந்தவன் சிந்தனைக்கு உண்டான ஒரு பிரகிருதியாக ஒரு வாழக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கின்றான். விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா 6ஆம் அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். 6ஆம் அறிவு என்பது என்ன அப்படின்னா புத்தியை முறையாக பயன்படுத்துதல். மனிதன் தனக்கு என்ன தகுதிகள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த இயற்கையில் என்ன வளங்கள் இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த வளங்களையும் தன்னுடைய புத்தியையும் பயன்படுத்தி வாழ்வினுடைய நிறைநிலையை அடைய எந்த புத்தி முயல்கிறதோ அந்த புத்தியே இங்கு 6ஆம் அறிவு என்று கூறப்படுகிறது. அதனால தான் மனிதன் சொன்னாலே அவன் சிந்தனா சக்தியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதே மனதில் நிறைய பயம் இருக்கிறது. அதாவது விலங்குகளுக்கெல்லாம் பயம் இருக்கிறது, இருந்தாலும் அவைகளுக்கு சரீர ரீதியாக சக்தி இருக்கிறது. பறவைகளுக்கு பறக்க முடியும், யானைக்கு இருக்கிற தெம்பும் சக்தியும் மெமரி பவரும் நமக்கு கிடையாது. ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய மோப்ப சக்தி நம்மிடம் கிடையாது. விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய சிறுத்தைக்கும் புலிக்கும் ஓடக்கூடிய அந்த சக்தி நமக்கு கிடையாது. குள்ளநரி கிட்ட இருக்கிற தந்திரமும் நமக்கு கிடையாது. அப்போது எந்த வகையில் பறவைகள் பறக்கின்றன அப்படிங்கும்போது எந்த வகையில் நாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடிமுடியை, அதாவது தொடக்கத்தையும் முடிவையும் ஓர்ந்து ஆராய்ந்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியாக நான் வாழ்கின்றேன், அந்த ஒரு நொடி சென்று விட்டால் திரும்பி வராது என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு வாழும்போதே அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, ஐயோ நான் அப்படி வாழலையே அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்காம
ஆமாம் சுவாமிகளே, நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் விடுறதில்லை, ஒரு சனிக்கிழமையும் விடுறதில்லை. ஒவ்வொரு நொடியாக நான் விரும்பிய வகையில் அதை நான் அனுபவித்து வாழுகின்றேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் அப்பா. வாழ்க்கையை நீ நினைக்கின்றபடி வாழ வேண்டும், உனக்கு நிறைவு ஏற்படும்படி வாழ வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் நிறைவாக ஆனந்தமாக வாழகின்ற அந்த முறை இன்னும் சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து எனக்கு வியாதியாக, தனக்கு ஊறு விளைவிப்பதாக, இந்த உலகத்திற்கும் ஊறு விளைவிப்பதற்காக மாறிவிடக்கூடாது. அப்போ நான் அனுபவித்து வாழுகின்றேன், என்னுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்து கொண்டு வாழுகின்றேன்னா அங்கே சிந்தனா சக்தி வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமையில் கோயிலுக்கு போகலாம், அல்லது நமக்கு ஏற்ற வரையில் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்க வேண்டியது தான். ஆனால் கண்ணெல்லாம் பூத்து போகிற அளவுக்கு கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது தேவையில்லை. அதாவது ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், முறையான ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். ஞானத்திற்கு பஞ்சம் கிடையாது. இங்கே உலகம் ஒவ்வொரு பொருளும் ஞானம்தான். அதில் எது தகுந்த ஞானம், எது தேவையற்ற ஞானம் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு முறையான நிலையான சுகத்தையும் ஆனந்தத்தையும் விருத்தி செய்யக்கூடிய அந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த சிந்தனா சக்தியை எப்பவுமே இழக்காமல் இருக்க வேண்டும். அதிலும் கூட கர்மம் செய்யும் பொழுது முறைப்படி ஈடுபட வேண்டும். அதனால தான் மனிதனுக்காக ஏற்பட்டது இந்த புத்தி யோகம் என்கின்ற கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை செய்தால்தான் ஒருவன் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் உய்ய முடியும். அந்த கர்மயோகத்தை, அதாவது சாதாரணமான கர்மத்தை யோகமாக மாற்றுவதற்கு யஜ்ஞ பாவனை என்பது முக்கியமாக அவசியமாகிறது. யஜ்ஞ பாவனை என்றால் என்ன என்பதற்கு யஜ்ஞங்கள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாகிறது. யஜ்ஞம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதற்காக சம்சார சக்கரம் என்று கூறக்கூடிய உயிரினங்களினுடைய பிறப்பு முதற்கொண்டு இங்கு ஏற்படுகின்ற சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அப்போ சிருஷ்டி எப்படி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும் இல்லையா? அந்த அளவு போகாமல் கிருஷ்ணர் எங்கிருந்து ஆரம்பித்தார்னா, உயிர்கள் உணவிலிருந்து தோன்றுகின்றனன்னு சொல்லி கடந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார். 9வது ஸ்லோகத்தில் சொன்னார், அன்னாத் பவந்தி பூதானி பஜ்ஜன்யாதன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பஜ்ஜன்யः யஜ்ஞः கர்ம சமுத்பவः அப்படின்னு சொல்லி உயிரினங்கள் உணவிலிருந்து தோன்றுகின்றன, உணவு மழையிலிருந்து தோன்றுகிறது, மழை யஜ்ஞத்திலிருந்து தோன்றுகிறது, யஜ்ஞம் என்பது கர்மத்திலிருந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் கடந்த ஸ்லோகத்தில் சொல்லி முடித்து விட்டார் பகவான் கிருஷ்ணர். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. இந்த கர்மம் அப்படிங்கிறது நீ வயிற்று பிழைப்புக்காக நடத்துகிற கர்மம் கிடையாது. இந்த கர்மம் ஏனென்றால் யஜ்ஞத்தை கொடுத்த அந்த கர்மங்கள் பிரம்மனிலிருந்து, அதாவது வேதங்களிலிருந்து பெறப்படுகின்றனன்னு சொன்னார். இப்போது அந்த சிருஷ்டிக்கும் மனிதனுடைய சிருஷ்டிக்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் எப்படி வருகிறது பாருங்களேன். நிறைய பேர்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அது எப்படி ஆகிறது அப்படின்னு. வேதம் அப்படின்னா முதல்ல நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். வேதங்கள்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட ஒரு விஷயமாக நினைத்து கொண்டு இரு சாராரும், அந்த யார் வேதத்தை பயிலுகிறார்களோ அவர்களும் இது எனக்குத்தான் சொந்தம் என்பதும் தவறு, இது அவர்களுக்குத்தான் சொந்தம் ஆகவே நமக்கு வேண்டாம் என்பதும் தவறு. வேதம் அப்படிங்கிறது தேவநாகரியில் இருக்கிறதே ஒழிய வேதத்திற்கு லாங்குவேஜ் கிடையாது. அந்த லாங்குவேஜ் அவ்வளோ அற்புதமாக அமைந்து விட்டன. வேதத்திற்கு நிகரான அதையே அப்படியே தமிழாக்கம் செய்து தமிழில் எவ்வளவோ வேதங்கள் மறை நூல்கள் இருக்கின்றன. இந்த தேவாரம், திருவாச்சகம், திருமந்திரம், அப்புறம் என்ன 12 திருமுறைகள் எல்லாமே வேதங்கள் தான். எல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய மறை நூல்கள்னு தான் சொல்லணும். அதனால் வேதங்கள் என்பது ஞானங்கள் என்பது தான் அர்த்தம். வேதங்கள் அப்படின்னாக்கா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்கின்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய
அந்த யஜ்ஞயாக ஹோமங்களாக அது வந்து நோஹவ் எப்படி பண்ண வேண்டும் என்கின்ற முறையைத்தான் சொல்லுகிறதே ஒழிய இது வந்து இன்னாருக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்லவே இல்லை. இது மனித இனத்திற்கானது அப்படின்னு சொல்லி மிகவும் தெளிவாக பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோத்விஷ்ட காமதுக். இருக்கிறதா இல்லையா? இதே அத்தியாயத்தில் தான் பார்த்தோம். அது 10வது ஸ்லோகத்தில் மிகவும் தெளிவாக பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 10வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யஜ்ஞம் என்பதும் இந்த பிரஜைகளும் இந்த இரண்டுமே பிரம்மாவினால் உருவாக்கப்பட்டவைகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அனைவருக்கும் பாத்தியத்தை உண்டுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு உண்டான தகுதிகள் வேண்டும். தகுதிகள் வந்து பிறப்பின் அடிப்படையில் நம்மையே நாம் குறித்து கொள்ளக்கூடாது. அங்கே தான் கான்ட்ரடிக்ஷன் வருது. இந்த கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்களோ. நம்ம அந்த கான்ட்ரடிக்ஷனுக்குள்ளே போக வேண்டியதில்லை. நம்முடைய நோக்கம் பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை உள்வாங்கி நம்முடைய லைஃப், அதாவது என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்த வேண்டும். இங்கே கான்ட்ரடிக்ஷனுக்கே இடம் இல்லையே. இங்கே தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, மனிதர்கள் தேவர்களை பாவித்து தேவர்களினுடைய வரமாக கிடைக்கப்படக்கூடிய பிரசாதங்களை அனுபவியுங்கள். அப்புறம் தேவர்கள் உங்களுடைய இந்த சமர்ப்பணங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களும் சந்தோஷிக்கட்டும். தேவான் பாவயதான் ஏன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ. அந்த பரஸ்பரம் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? பரஸ்பரம் நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள்னு அர்த்தம். அப்போ தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தானே இங்கே எந்த ஒரு யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டியை சொல்லவில்லையே. அதாவது இதெல்லாம் ராங் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய சனாதன தர்மத்தில் குழப்பம் இல்லை. யார் முழுமையாக படிக்கவில்லையோ அவர்களுடைய அறிவு முழுமையான குழப்பத்திற்கு வழிவகுக்கிறது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம முறையாக படித்து கொண்டு கிருஷ்ணர் என்ன சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறத புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்துவோமாக. அதனால தான் யஜ்ஞம்னு சொன்ன உடனே எத்தனை பாவனை வந்திருக்கிறது பார்த்தா இல்லையா? யஜ்ஞம் என்பது ஒரு கடவுளை சார்ந்தது. அது முதல்ல எடுத்த உடனே யஜ்ஞம் அப்படிங்கிறது என்ன? பௌருஷேயம்னு சொல்லப்பட்டது. யஜ்ஞம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனால் உருவாக்கப்படவில்லை. முடிஞ்சு போச்சு இல்லையா? அங்கேயே இது பொது சொத்துன்னு ஆயிடுதா இல்லையா? புது சொத்துன்ன உடனே நான் தான், எனக்கு தான் சொத்துன்னா படி, நல்லா படித்து நீ ஞானியாகு. உன்னுடைய அந்த படிக்கும்போதே அந்த ஒரு ஈஸ்வரத்தன்மை வரும். ஒரு கடவுளுடைய அந்த அருகாமை அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். இந்த உலகம் நம்மிடம் பேசும். அதனால தான் எடுத்த உடனே இது அப்பௌருஷேயம், மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஆனால் மனிதர்களால் படைக்கப்பட்டது. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதா எங்கேயுமே ஒரு மிஸ்டிக்காக பேசுறதில்லை. அப்படியே எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லி கற்பனையாக எந்த விஷயத்தையும் பேசுவதில்லை. அதே மாதிரி கிருஷ்ணர் என்பவர் பிராக்டிக்கலான ஒரு ஆச்சாரியன். இந்த கிருஷ்ணர் ஏன் சாஸ்திரத்தில் கிருஷ்ணரை இவ்வளவு ஸ்லாகித்து பேசப்படுகிறதுன்னு கேட்டால் வெரி ப்ராக்டிக்கல், வெரி வெரி ப்ராக்டிக்கல். சொல்லும்போது சிருஷ்டி கர்த்தா, உலகத்தை சிருஷ்டி செய்த அந்த பிரம்மான்னு கூட அவர் பிரஜாபதின்னு சொல்லியிருக்காரே ஒழிய பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த ஒரு டிவிஷன்ஸ் இங்கே கொண்டு வரல. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா பிரம்மா அப்படின்னு சொன்னாலே பிரஜாபதின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆனால் ஒன்று, பிரஜாபதி உயிர்களை படைத்த கடவுள். அப்படிதான் அவர் சொல்றார், உயிர்களை படைத்தவன் இந்த யஜ்ஞத்தை படைத்திருக்கின்றான்னு சொல்லி அந்த யஜ்ஞத்தில் பாவனை என்பது மிகவும் முக்கியம்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். யஜ்ஞத்தில் என்ன முக்கியம்? பாவனை. எப்படிப்பட்ட பாவனை அப்படின்னாக்கா அதான் சொல்றார், இஷ்டான் பகுகான் ஹி ஓ தேவாக தாசியந்தே யஜ்ஞ பாவிதாக தைர்தத்தான பிரதாயைபியாக புங்கே திஸ்தேன ஏவசஹா அப்படின்னு சொல்கிறார். சுயநலத்தோட பூஜை பண்ணக்கூடாது, யஜ்ஞம் பண்ணக்கூடாது, யாகம் பண்ணக்கூடாது. குறுகிய மனப்பான்மையோட யஜ்ஞ யாக ஹோமம் பண்ணக்கூடாது, சுயநலத்திற்காக பண்ணக்கூடாது. அப்போ முடிஞ்சு போடுத்து. அப்போ யஜ்ஞம்னு சொன்னால் அனைவருடைய நன்மைக்காகவும் தான் செய்யப்பட வேண்டும். அப்படிங்கும் பொழுது அங்கே எல்லாருடைய நன்மையும் வந்துருச்சு.
சில பேர் சொல்கிறா உலக நன்மைக்குன்னு தான் சொல்லுவா, ஆனால் அவளுக்கு சுயநலம் இருக்குன்னாக்கா உலக நன்மைக்குன்னு சொல்லிட்டு சுயநலத்துக்காக பண்ணினா அங்கே கர்ம பலன் அவளுக்கு கிடைச்சிடும். நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால தான் ஒரு 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 ராங் ஒரு கான்செப்ட் வந்துருச்சு நம்மக்கிட்ட. அது எப்படி வந்தது அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், யாரும் நம்மளை ஏமாந்துடக்கூடாது, ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால வந்ததாக இருக்கலாம். யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. நம்ம ரொம்ப உஷாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நான் மூட நம்பிக்கை கொண்டவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ராசியாக மொபைலை வச்சுட்டு இருப்பார். அந்த ராசியான மொபைலை யாராவது பறிச்சுட்டானா போச்சு, அது ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா போச்சு. ராசியான மொபைல், ராசியான பேனா, ராசியான நம்பர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தெரியாது. இது என்னது? அப்போ மூட நம்பிக்கை என்பது வேறு, நல்ல நம்பிக்கை என்பது வேறு. நம்பிக்கை நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை என்பது உன்னுடைய சிந்தனை சக்திக்கு உட்பட்டதாக இருந்தால் அது ப்ராக்டிக்கல்னு அர்த்தம். அது ப்ராக்டிக்கல். இப்போ எக்ஸாமில் நான் எழுதி பாஸ் ஆகிறதுக்கு கடவுளுடைய அருள் வேண்டுமா அப்படின்னா வேணும். ஆனால் அந்த எக்ஸாமில் எழுத வேண்டியது யார்? நான் தான். என்னுடைய உழைப்பை 100% கொடுத்ததுக்கப்புறம் எனக்கும் அப்பாற்பட்ட அந்த சக்திகளினால் எந்த தடையும் வரக்கூடாது என்பதற்காக நான் ஒரு ப்ரேயராக ஒரு கடவுளை நம்பி பண்ணலாம். இதில் என்ன மூட நம்பிக்கை இருக்கிறது? நான் எக்ஸாமே எழுதாமல் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு யாராவது பண்ணினாதான் அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. எக்ஸாமே எழுதாமல் எனக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிடணும்னு சொன்னால் தான் அது மூட நம்பிக்கை. படிக்காமலேயே நான் போய் தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. ஆனால் அந்த மூட நம்பிக்கைங்கிறத விட அது அறியாமைன்னு சொல்லலாம். அவர்களுக்கு இந்த பூஜை முறைகள் முறையாக தெரியவில்லைன்னு சொல்லலாம். அதற்காக பூஜையே தவறு, பிரார்த்தனையே தவறு, வேண்டுதலே தவறு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது நம்முடைய சிறுமையை தான் காமிக்கிறது. அப்போ யஜ்ஞத்திற்கு தேவையான பாவனைகள் சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும். சுயநலத்தோடு யார் செய்கின்றானோ அவன் திருடன்னு சொல்லப்பட்டுடுச்சு. அதற்கப்புறம் அப்படியே அந்த பாப புண்ணியங்களை இது சரி செய்கிறதுன்னு சொல்லி இந்த சிருஷ்டியினுடைய அந்த வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே வந்தார். அப்படி சொல்லிக்கிட்டே வரச்ச உயிர்கள் உணவிலிருந்து தோன்றுகின்றன. உணவு என்பது எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கிடும். நம்ம வேதத்தில் அதாவது அன்னம்ன நிந்தியா தத் விரத்தம் அப்படின்னு சொல்லுது. உணவை எங்கேயுமே நிந்தனை பண்ணக்கூடாது. சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்கு பிடிச்சது கொடுக்கலைன்னு கேட்டால் நம்ம தூக்கி எறியோம் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் செய்து விடக்கூடாது. அதெல்லாம் சிறுமை அப்படின்னு சொல்லி உணவை எந்த காலத்திலையும் நிந்தனை பண்ணக்கூடாது. விவசாயம் செய்து கொடுப்பதை அதை முறையாக பயன்படுத்தணும். ஒரு பருக்கை கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா இந்த வள்ளுவனுடைய மனைவி அம்மா வாசுகி தாய் தினந்தோறும் சாப்பாடு பரிமாறும் பொழுது ஒரு கிளாஸ் தண்ணீரும் ஒரு ஊசி, அதாவது பெரிய ஒரு ஊசியும் பக்கத்தில் வைத்து கொண்டே இருப்பார். அது யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பா போல தெரியாது, எதற்கு இதை வைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. இல்லை, திருவள்ளுவனே கேட்டதாக சொல்லுகிறார்கள். வள்ளுவரே கேட்குறார், எதற்காகம்மா? நானும் பார்த்து கொண்டு வரேன், 20 வருஷமாக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியே, அதனுடைய யூசேஜ் என்ன சமாச்சாரம் அப்படின்னு. அந்தம்மா சொல்லுகிறது, ஒரு முறையாவது நான் ஏதாவது ஒரு பருக்கை கீழே நீங்கள் சாப்பிட்றச்ச விழுந்துடும், அது அப்படி விழுந்ததுன்னா வேஸ்ட்டாக போயிடும், வீண் அடிக்கக்கூடாது. அந்த பருக்கையை இந்த ஊசியில் எடுத்து இந்த தண்ணியில் அலசி மறுபடியும் உங்கள் தட்டில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் அப்படியல்ல, நன்றாக சாப்பிடும் பொழுதே பதுசாக பக்குவமாக அந்த உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், ஒரு முறையும் கூட சிந்தலை. இதிலிருந்து ஆரம்பித்து அந்த உணவின் மூலமாக லாபம் அடிக்க வேண்டும். இந்த உணவு என்கின்ற அந்த திட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த விவசாய திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு சொல்லி இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அன்னத்தை நிந்திப்பது என்பது பொருள். அன்னத்தை நிந்திக்கக்கூடாது. ஏனென்றால் உயிர்களுக்கு பேஸ் உணவு, உணவுக்கு காரணம் மழை. அப்படின்னா இயற்கையை நம்ம சீரழிக்கக்கூடாது. மழை பெய்யணும். அப்புறம் மழைக்கு காரணம் யஜ்ஞம். யஜ்ஞம் என்றால் என்ன? ஹோமகுண்டத்தை மட்டும் வைத்து செய்வதில்லை யஜ்ஞம். அதனால தான் 4வது அத்தியாயத்தையும் சேர்த்து படிக்கணும். ஒரு ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதனுடைய மீனிங்கை பிடிச்சிட்டு நான் இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது தவறு. எல்லாவற்றையும் படிக்கணும். பகவத்கீதையை முழுமையாக படிக்கணும். எங்கேயுமே கான்ட்ரடிக்ஷன் இல்லை. அதனால தான் யஜ்ஞம் என்பது ஒரு விளையாட்டு வீரன் தன்னுடைய குறிக்கோளில் அதை முறையாக, அதாவது இந்த லாங் ஜம்ப்னு சொல்லுவாள்,
அந்த லாங் ஜம்பை வந்து அவர் ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு நாள் ஜம்ப் பண்ணுறதுக்காக வருஷம் முழுவதுமே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது ஒரு பயப்பட்ட யஜ்ஞம்னு சொல்லுகிறது நம்ம சாஸ்திரம். அப்படிங்கும்போது எப்படி யஜ்ஞம் என்பது என்ன? தர்ம அதர்மங்களோடு ஈடுபடுவதுன்னு அர்த்தம். தர்மத்தோடு இயந்து செய்வது யஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. அந்த யஜ்ஞத்தினால் தான் மழை வருகிறது. அப்படின்னா என்ன? உழைப்பினால், முறையான உழைப்பினால் மழை வருகிறது. அந்த முறையான உழைப்பு என்பது பஞ்சபூதங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதில் இருக்கிறது. அதுதான் வந்து கர்மமாக வேதங்களில் கூறப்பட்டது. வேதங்கள் என்றால் ஞானங்கள், ஞானங்கள் என்றால் பொக்கிஷங்கள். அந்த வேதங்களிலிருந்து கிடைக்கின்றன. வேதம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா அக்ஷராத் பிரம்ம சமுத்பவம். அக்ஷராத் அப்படின்னா அழியாத ஒரு வஸ்துவிலிருந்து வேதங்கள் வெளியில் வந்தன. அழியாத வஸ்து என்பது என்ன? இங்கே எங்கேயுமே கடவுள் அப்படின்னு சொல்லவே இல்லை. முதல் 6 அத்தியாயங்களில் பகவத்கீதா கடவுள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதே இல்லை. ஈஸ்வரன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதே இல்லை. நீ உலகம், உலகத்தினுடைய காரணப்பொருள், உனக்கு ஆதாரமாக இருக்கின்ற பொருள், இவ்வளவுதான். அதனால தான் முதல் 6 அத்தியாயங்கள் எந்த தலைப்புன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா தனி மனிதனை பற்றியும் அவனுக்கும் உலகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றியும் மட்டுமே சொல்லக்கூடிய அத்தியாயங்கள் முதல் 6 அத்தியாயங்கள். தனி மனிதன்னா என்ன? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், உடல், சரீரம், இந்திரியங்கள், கர்ம பலன், கர்மம் மற்றும் கர்மத்திற்குண்டான பலன்கள், கர்ம பலனாக அமைந்த இந்த உலகங்கள், இவைகள் எத்தனையும் தான் டாபிக். அதனால தான் பகவத்கீதை வந்து நான் 60 வருடங்களுக்கு அப்புறம் தான் படிக்கணும். சிறு வயதில் யாராவது பகவத்கீதை படிக்க போனால் இப்போவே எதுக்கு பகவத்கீதை எல்லாம் அப்படின்னு பெற்றோர்கள்கிட்ட மற்றவர்கள் சொல்கிறது உண்டு. தன்னுடைய முழுமையான அறிவை 80 வயதுக்கு அப்புறம் வந்து நான் பெற்று என்ன பிரயோஜனம்? சன்னியாசத்தையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இதுதான் வம்பு. அதனால தான் வந்து நான் மறுபடியும் மீண்டும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இதை சொல்லி கொடுத்தவனும் சன்னியாசி அல்ல, இதை கற்றுக்கொண்டவனும் சன்னியாசி இல்லை. சொல்லி கொடுத்தது சாக்ஷாத் பரபிரம்மே என்றாலும் கூட சொல்லி கொடுத்தவர் ஒரு அரசர், கற்றுக்கொண்டவர் மற்றொரு அரசர். ஆக இந்த 2 பேருக்குமே ராஜ வித்யா என்று சொல்லக்கூடிய இந்த வித்யாவானது நம்ம அனைவருக்கும் பொதுவானது. அழியாத பரம்பொருள் என்பது என்ன அப்படிங்கிறது அடுத்த வரியில் சொல்கிறார். தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அந்த அழியாத வஸ்து எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறது. அப்படியா? அப்படிப்பட்ட பொருளை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னா, இல்லை சார், சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம் முதற்கொண்டு 30வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லப்பட்டது இந்த பிரம்மன் என்கின்ற இந்த அழியாத அக்ஷரம் என்கின்ற பரம்பொருளை பற்றி தான். அதனால தான் வந்து இந்த பரம்பொருள் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அந்த பரம்பொருள் நான் 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 என்கின்ற அனுபவமாக உன்னாலும் என்னாலும் மற்றவர்களாலும் அனுபவிக்கப்படுகின்றது. ஓஹோ, அப்படியா? ஏதோ சொன்ன மாதிரி தெரிகிறது சுவாமிகளே, ஏதோ சொன்னா ஆமாம் அப்படின்னு புரியுறதோ? அதனால தான் இங்கே அவர் சொன்ன உடனே அப்படியே ரிவர்ஸில் போக வேண்டியதுதான். இப்போது இந்த பரம்பொருள் என்பது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. நான் என்கின்ற அனுபவமாக என்னாலும் அனுபவிக்கப்படுகிறது. சரியா? அப்போ நம்ம ரிவர்ஸில் போடுவோம். முதல்ல இந்த அசெண்டன்ட்டில் பார்த்துருவோம் ஒரு தடவை. மனிதனுடைய தோற்றத்திற்கு காரணம் உணவு, உணவுக்கு காரணம் மழை, மழைக்கு காரணம் யஜ்ஞம், யஜ்ஞத்திற்கு காரணம் கர்மம், கர்மத்திற்கு காரணம் பிரம்மம் என்று கூறப்படுகின்ற வேதங்கள். வேதங்கள் எங்கிருந்து தோன்றின? அழியாத பரம்பொருளிலிருந்து. அந்த அழியாத பரம்பொருள் எங்கு இருக்கின்றது? எல்லா இடத்திலும் நீக்கமர வியாபித்திருக்கின்றது. என்னுள் அது நான் நான் என்கின்ற அனுபவமாக இருக்கின்றது. அந்த அழியாத நான் என்கின்ற அனுபவம் நான் தூங்கும் போதும் கனவு காணும் பொழுதும் விழிப்பு நிலையிலும் மாறாமல் இருக்கின்றது. அப்போது இப்போ இங்கிருந்து நம்ம ரிவர்ஸாக போவோம், பின்னோக்கி செல்வோம். நான் என்று என்னால் அனுபவிக்கப்படக்கூடிய எங்கும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருளிலிருந்து வேதங்கள் தோன்றின. அப்போ வேதங்கள் எங்கிருந்து தோன்றின அப்படின்னா என்கிட்ட இருந்து வேதங்கள் தோன்றுகின்றனவா அப்படின்னு கேட்டால் அதைத்தான் கொஞ்சம்
வேறு மாதிரி நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறார். ஒரு ஸ்லோகம் சொல்லும்போது நம்ம சம்ஸ்கிருதத்தில் ஒரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னா, அனைத்து ஸ்லோகங்களுக்கும் கீழே பலஸ்ருதின்னு ஒன்று இருக்கும். அந்த பலஸ்ருதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், அப்பனே இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொன்னால் இந்த பலன்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். பிரணம்ய சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தா வாசம் ஸ்மரேன் நித்யம் ஆயுः காமார்த்த சித்தயே பிரதமம் வக்ரதுண்டஞ்ச ஏகதந்தம் திருத்தீயகம் திருத்தீயம் கிருஷ்ணபிங்காட்சம் கஜவக்ரம் சதுர்த்தகம் லம்போதரம் பஞ்சமஞ்ச ஷஷ்டம் விகடமேவ ச சப்தமம் விக்னராஜஞ்ச தூம்ரவர்ணம் ததாஷ்டமம் நவமம் பாலச்சந்திரஞ்ச தசமம் து விநாயகம் ஏகாதசம் கணபதிம் துவாதசம் து கஜானனம். அது வரைக்கும் ஸ்லோகம். துவாதசைத்தானி நாமானி திரிசந்தியம் யஃ பட்டேன்னரஹ. இந்த 12 நாமங்களையும் எவன் ஒருவன் தினந்தோறும் சொல்லுகிறானோ அப்படின்னு சொல்லி பலன்கள் சொல்றாரு. துவாதசைத்தானி நாமானி திரிசந்தியம் யஃ பட்டேன்னரஹ நச்ச விக்னபயம் தஸ்ய நச்ச விக்னபயம் தஸ்ய. அவனுக்கு விக்னபயம் கிடையாது. அப்புறம் அவர் ஒரு முறை எழுதினால் இவ்வளவு பிரயோஜனம், 2 முறை எழுதினால் இவ்வளவு பிரயோஜனம், 1 முறை எழுதி பிராமணனுக்கு கொடுத்தால் இவ்வளவு பிரயோஜனம், 1 முறை எழுதி கோயிலில் சமர்ப்பித்தால் இவ்வளவு பிரயோஜனம்னு சொல்லி அந்த பிரயோஜனம் எல்லாம் சொல்லும். அதற்கு பேர் பலஸ்ருதி. அத்தனை ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள்லையுமே பலஸ்ருத்தின்னு ஒன்று இருக்கும். அப்போ அவர் இதெல்லாம் வேதங்களை சார்ந்தது தானே. இவர் ஸ்லோகத்தை சொல்கிறார். சொல்லும் பொழுது கணபதிக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லும்போது நமக்கு என்ன கற்பனைன்னு கேட்டால், கணபதி எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கார், அல்லது சூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கார். அவர் நமக்கு அப்படியே அதை கேட்டுட்டு குளிர்ந்து மனம் மகிழ்ந்து நமக்கு அந்த பலனை கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் இல்லை. யார் ஸ்தோத்திரம் சொல்லுகிறானோ அவனே பிரம்மஸ்வரூபம். அவன் இடத்திலிருந்து பிரம்மன் ஸ்தோத்திரமாக சப்தமாக வெளியில் வருகிறது. அந்த இடத்திலேயே பலன் நிகழ்கிறது. அவர்தான் அந்த பலனை உருவாக்குபவர். தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். இதெல்லாம் மிகவும் சூக்ஷ்மமானது. வேதத்தை பயின்றால் மட்டும் இது நமக்கு புலப்படாது. பிரஸ்தான திரயங்கள் என்று கூறப்படுகின்ற வேதாந்தங்களையும் பயின்று பிருகத் பிரஸ்தானம் என்று கூறப்படுகின்ற அத்வைத சித்தி சிச்சுக்கி கண்டன காத்தியம் முதலிய நூல்களையும் பயின்று அதற்கு பிறகும் கூட மற்ற ஷட் தரிசனங்களையும் பயின்று சீர்தூக்கி பார்ப்பவர்களுக்கு மட்டுமே இந்த சூக்ஷ்மமான ரகசியமானது புரியும். அரையும் குறையமாக தெரிந்து கொண்டு கடவுள் சகுண பிரம்ம உபாசனை நிர்குண பிரம்ம உபாசனைன்னு 2 இருக்கிறது. அதற்கப்புறம் என்னன்னு கேட்டால் சோகம் உபாசனைன்னு இருக்கிறது. அகங்காரத்தோட சொல்ல வரல. அப்போ பலன் எங்கிருந்து விளைகிறதுன்னு கேட்டால் சொல்லுபவனிடத்திலிருந்து விளைகிறது. கடவுள் எங்கப்பா உட்கார்ந்துருக்காருனாக்கா நீ என்கின்ற வடிவமாகவே நான் என்று உட்கார்ந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டால் இதனுடைய அற்புதங்கள் எல்லாம் புரியும். அப்போ இந்த அண்ட சராச்சரத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், நீயே அண்ட சராச்சரம், உன்னிலிருந்து தான் வெளியில் வருகின்றது. அப்போ நான் என்ன நினைக்கின்றேனோ அதுவாக என்னால் மாற முடியும் அப்படிங்கிறது ரகசியம். இது மேலும் நாம் அடுத்த வகுப்பிலிருந்து தொடர்ந்து கவனிப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.